சாய்ராம். நேத்து நம்மளுடைய துவாரகமாயில மகா சிவராத்திரியை முன்னிட்டு நம்ம சாயப்பாவும் ஒரு லிங்கமும் ஒன்று வாங்கிட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு லிங்கம் ஒன்று நம்ம ஷீரடியிலேருந்து வாங்கியிருந்தோம். அதை வச்சு தான் நாம் வந்து நேற்று பூஜையை பண்ணோம். அப்பாவுக்கும் நாம் ரொம்ப சிவனாகவே காட்சி கொடுத்தாரு. அவர் சிவனாகவே மாற்றி அவருக்கு உருவம் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ நேற்று லைவில் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நைட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் அப்பா முன்னாடி உட்காந்து எல்லாருடைய பிரார்த்தனையை நிறைவேறணும்னு சொல்லி அவ்வளவு உட்காந்து அப்பா முன்னாடி பிரார்த்தனை பண்ணோம். அதேமாரி துணி பூஜை அவ்வளோ அழகாக பண்ணோம். நிறைய பேர் சாய் சகோதர சகோதரிகள் வாங்கி போடுங்கன்னாங்க. கிட்டத்தட்ட 2 மூட்டைக்கு நம்ம அந்த கட்டைகளே வாங்கிட்டோம். அதை இன்றைக்கும் எரிக்கிறோம் சாய்ராம். ஏன்னா நேற்று ஃபுல்லாக எரித்து டைம் இன்னும் இருக்குது. 2 மூட்டை இருக்குது. மட்டை தேங்காயும் நிறையா இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு வரைக்கும் எரிக்கலாம். அவ்வளோ இருக்குது. தினமும் அதை எரிச்சின்னு தான் இருக்க போகிறோம். அதை எல்லாருடைய பேரை சொல்லி அவங்க குடும்ப பேரை சொல்லி நிறைய பேர் அனுப்பி வச்சுருந்தீங்க. எல்லாருக்காகவும் அந்த மட்டை தேங்காய் பூஜை மிக சிறப்பாகுது. இதுதான் நம்ம வாங்கின கட்டை, யாக கட்டை. கவர் கவராக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எல்லா மர கட்டைகளும் இருக்கும். இதுதான் நம்ம அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக. நாங்கள் ஷீரடியில் பார்க்கும்போதே டக்குன்னு இது கிடச்சிது. உடனே வாங்கிட்டு வந்தோம். மகா சிவராத்திரிக்கு அதை பயன்படுத்தணும். அது ஃபுல்லாகவே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் நேற்று ஃபுல்லாகவே இருந்தது. அப்பா பாருங்கள் எவ்வளவு அழகாக சிவனாகவே மாறிட்டார். அவர் உடுக்க தலையில் கொண்ட அவருடைய சிவன் எப்படி இருப்பார் அதேமாதிரி உத்திராட்ச மாலை, அதேமாதிரி நேரு உதி அபிஷேகம் பண்ணோம் சாயப்பாவுக்கு. இவருக்கு வந்து வில்வ இலையால் அபிஷேகம் பண்ணோம். 2 அபிஷேகம் அவ்வளோ அழகாக நடந்தது. துணி பூஜை கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு பண்ணோம். துணி பூஜை இன்னும் எரிஞ்சிக்கினே இருக்குது. இன்னும் எரிக்கிறது. இது ஒரு குழந்தை லிங்கம் செஞ்சு கொடுத்தாரு. நம்ம கோயிலில் வரவர் நான் செஞ்சு எடுத்துன்னு வரேன்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார். அவ்வளோ அழகாக லிங்கம் செஞ்சார் அவர். இதுதான் துணி பூஜை. உதியால் அபிஷேகம் பண்ண நேற்று வந்தவங்க எல்லாரும் அந்த உதியை எடுத்துன்னு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தணும். நேற்று எரிஞ்ச துணி இன்றைக்கும் எரிஞ்சிக்கினே இருக்குது. இன்றைக்கி முழுவதும் எரியும். ஏன்னா கட்டைகள் நிறையா இருக்குது சாயிரம். கட்டைகளும் தேங்காய் மட்டைகள், நவதானியங்கள் இது நிறைய பேர் வாங்கி அதை கொடுத்தாங்க. அது எரிஞ்சிக்கினே இருக்குது. இந்த முறை அப்பா மகா சிவராத்திரியை மிக சிறப்பாக கொண்டாட வச்சார். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் சாயராம். ஓம் சாயராம். ஓம் சாயராம்.